வீட்டில் இருந்தவங்க எல்லாம் ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்காக வெளியூர் போயிருக்க லக்ஷ்மி அன்னைக்கு வீட்டில் தனியாக உட்காந்துட்டு தன்னுடைய ஃபைனல் இயர் செமஸ்டருக்காக படிச்சுட்டு இருக்கா. மழை அன்னைக்குன்னு பார்த்து ஊற்றுன்னு ஊற்றுது. இதனால் லக்ஷ்மி தன்னுடைய புத்தகங்களை எல்லாம் டேபிள் மேலே வச்சுட்டு மாடி மேலே இருக்க துணிகளை எடுக்க அவள் மேல் நோக்கி போயிட்டு இருக்கா. அவள் துணிகளை எடுத்துகிட்டு இருக்கும்போது கீழே ரோட்டில் ஸ்ட்ரீட் லைட்டுக்கு கீழே யாரோ ஒருத்த நின்று இவளையே பார்த்துட்டு இருக்கிறத லக்ஷ்மி நோட்டீஸ் பண்ணுறா. இப்போது கரண்ட்டு டக்குன்னு கட் ஆகிட அந்நேரம் பார்த்து ஒரு இடி இடிக்குது. அந்த இடியோட வெளிச்சத்தில் அவள் கீழே பார்த்தா அந்த ஸ்ட்ரீட் லைட்டுக்கு கீழே இருந்தவன் இப்போ அந்த இடத்துல இல்லை. லக்ஷ்மிக்கு ஏதோ தப்பாக தோண அவள் பாதி துணிகளை கூட எடுக்காமல் அவசரமாக கீழே ரூம் நோக்கி ஓட ஆரம்பிக்கிறா. கீழே வந்து பார்த்தா அவள் டேபிள் மேலே வச்சிருந்த புத்தகங்கள் எல்லாம் இப்போ கீழே விழுந்திருக்கு. இதனால் பயந்து போனவ வீட்டுடைய டோரையும் ஜன்னலையும் லாக் பண்ணிட்டு ஒரு மூலையில் உட்காந்து தன்னுடைய அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் கால் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கா. ஆனால் டவர் சுத்தமாக கிடைக்காததால மொபைல் ரீச் ஆகலை. இருந்தாலும் அவள் பயத்தில் மேலும் 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 ட்ரை பண்ணிட்டே இருக்க அப்போது அவளுக்கு பின்னாடி இருந்து ஒரு சத்தம். அவள் மெல்ல திரும்பி பார்க்குறா. அப்போது ஒரு கொடூரமான மாஸ்க் போட்ட ஒருத்தன் அவள் முன்னாடி வந்து நின்று கொஞ்சம் கூட யோசிக்காமல் அவளுடைய கழுத்தை அறுத்துடுறான். இப்போது கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் கரண்ட்டு வர டிவியில் ஒரு நியூஸ் ஓடிட்டுருக்கு. அதில் ஜெயிலில் இருந்து ஒரு சீரியல் கில்லர் தப்பிச்சிட்டதாகவும் அவன் வீட்டில் தரியாக இருக்கிற பெண்களை கொலை பண்ணுறதாகவும் எல்லாரும் பத்திரமாக இருக்குமாறும் நியூஸ் ஓடிட்டு இருக்கு. இந்த நியூஸ் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி வந்திருந்தா ஒரு வேளை லக்ஷ்மி இந்நேரம் உயிரோடு இருந்திருப்பா. இந்த மாதிரி ஆர்ஆர் ஸ்டோரிஸை தெரிஞ்சுக்க நம்மளுடைய ஐடியை ஃபாலோ பண்ணிக்கோங்க அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.